குருநாதராக இருந்தாலும் யானை வேட்டை தடுக்கப்படுகிறது. பிறகு சந்தன மரங்கள் வெட்டப்படுகிறது. தங்கவேலு மாதையின் வகைராக்களிடம் இந்த துப்பாக்கியை கொடுத்து வீரப்பனாரை ஒழித்து கட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறார். உடனடியாக மாட்டு வண்டி பூட்டி வீரப்பனாரை ஒகனேக்கலுக்கு அழைத்துச் சென்று ஒகனேக்கலின் மூலமாக பெண்ணாகரத்திற்கு அழைத்து வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து யானை வேட்டையை தொடங்குகிறார். மக்களால் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று அலங்கரிக்கப்பட்டவர். தாசிரி செட்டியாரின் இடத்தை பங்கு கொள்வதில் பிரச்சனை இருந்த தங்கவேலு குழுவினர் கோட்டையரை மையமாக கொண்டு வாழ்ந்தபோது வீரப்பனாருக்கும் தங்கவேலு வகையராக்கும் பகைமை ஏற்படுகிறது. மான்கறி பிரிப்பதில் தகராறு நீள்கிறது. இனிமேலும் தங்கவேலுவையும் மாதையனையும் விட்டுவிட்டால் நம் உயிருக்கு பேராபத்து என்று கருதிய வீரப்பனார் தன்னுடைய படையோடு செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லட்டி திட்டு என்கிற இடத்திலே தங்கவேலு இதை அறிந்த கோட்டையூர் பங்காளிகள் வீரப்பனாரை பழிதீர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார். இருந்தாலும் தன்னுடைய பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் படுகொலை செய்த வீரப்பனாரை சும்மா விட்டுவிட முடியாது என்று கருதிய கோட்டையூர் பங்காளிகள் கண்ணூர் தொகுதியிலே தேர்தல் நடைபெறுகிற சூழலில் காங்கிரஸை ஆதரித்த வீரப்பனார் அவர்கள் ராஜகவுடாவிற்கு ஆதரவாக வாக்குகள் சேகரிக்கிறார். நாகப்பா அவர்களுக்கு கோட்டையூர் பங்காளிகள் வாக்குகள் சேகரிக்கிறார்கள். இறுதியில் காங்கிரஸ் அங்கே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. இந்த வெற்றிக்கு பின்னால் வீரப்பனார் தான் இருந்தார் என்று ராஜகவுடா பகிரங்கப்படுத்துகிறார். இதையறிந்த நாகப்பா மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎப்ஓ சீனிவாசனிடத்திலே துப்பாக்கிகளை ஒப்படைத்து கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையின் வகைராக்களிடம் இந்த துப்பாக்கியை கொடுத்து வீரப்பனாரை ஒழித்து கட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறார். அதன்படியே நாகப்பா அவர்கள் டிஎப்ஓ சீனிவாசனிடத்திலே துப்பாக்கியை கொடுக்கிறார். 4 துப்பாக்கிகளை. கோட்டையூர் பங்காளிகள் 4 துப்பாக்கிகளை வாங்கி கொண்டு தனியாக வேட்டைக்கு செல்வதைப் போல நாடகம் அடித்தார்கள். வீரப்பனார் மிகுந்த எச்சரிக்கையோடு காடுகளில் வலம் வந்தாலும் அந்த காலப்பகுதியில் தன் பெற்ற தாய்க்கு புற்றுநோய் முற்றியது. அடிக்கடி வனத்திற்குள் இருந்து தன் தாயை பார்க்க வந்த வீரப்பனாருக்கு ஒரு நாள் சொல்லுகிறார் தாயார், ஓயாமல் வந்து விடாதே, கோட்டையூர் பங்காளிகள் உன்னை உயிருக்கு கொலை செய்வதற்கு அலைகிறார்கள், எந்த இடத்திலும் நீ சிக்கிவிடக்கூடாது என்று தாய் தன் மகன் வீரப்பனாரிடத்திலே பதிவு செய்கிறார். நான் எந்த நேரத்திலும் மரணமடைந்து விடுவேன், என் மரணத்தை பார்ப்பதற்கு நீ வரவேண்டாம் என்று தாய் தடுத்தார். இருந்தாலும் மனசு கேட்காமல் செங்கப்பாடி காடுகளுக்குள்ளேயே சில நாட்கள் தங்கியிருந்து தாயை பார்த்த வண்ணம் இருந்தபோது குண்டலுப்பேட்டையில் சில வேலைகள் இருப்பதாக சொல்லிவிட்டு செங்கப்பாடி காட்டிலிருந்து குண்டலுப்பேட்டை காட்டிற்கு இடம்பெயர்கிறார். குண்டலுப்பேட்டையில் தங்கியிருந்த போதுதான் தாயார் இறந்து போகிறார். அந்த செய்தி வீரப்பனாருக்கு சொல்லப்படவே இல்லை. தாயார் இறந்து 13 நாட்களுக்கு பிறகு தம்பி அர்ஜுனன் அவர்கள் அண்ணனிடத்திலே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று குண்டலுப்பேட்டை காட்டிற்கு சென்று அண்ணன் வீரப்பனாரிடத்திலே தன் தாய் இறந்து போன செய்தியை சொல்லுகிற போது கதறி அடித்து காடை அதிர்கிற வண்ணம் அழுது தீர்த்திருக்கிறார். அதற்கு பிறகு தன் தாயை பார்ப்பதற்கு எப்படியும் வந்து விடுவான் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த கோட்டையூர் பங்காளிகள் தாய் மரணத்திற்கு வந்தால் சுட்டு கொன்று விடலாம் என்று காத்திருந்தார்கள். ஆனால் வீரப்பனார் வரவில்லை. உடனடியாக குண்டலுப்பேட்டை வனத்தில் இருந்து செங்கப்பாடி வனத்திற்கு வந்து தன் தாய் உதைத்த இடத்தை வந்து பார்வையிட்டு அந்த சமாதியிலேயே விழுந்து அழுத சரித்திரம் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத வரலாற்று பதிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு பங்காளிகளுடன் சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஊர் பங்காளிகள் பகைமை வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். வீரப்பனார் ஒத்துக்கொள்வதைப் போல இருக்கிறார். கோட்டையூர் பங்காளிகளும் ஒத்துக்கொண்டதைப் போல நடிக்கிறார்கள். கோட்டையூரில் இருக்கிற மாரியம்மன் திருத்தலம் மிக பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் திருவிழாவிற்கு வீரப்பனாரை பங்காளிகள் என்கிற முறையிலே அழைத்து விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் கோட்டையூர் பங்காளிகள். தனபாலு, முத்துக்குமார் போன்றவர்களெல்லாம் வீரப்பனாரை விருந்துக்கு அழைக்கிறார்கள். அழைத்த போதுதான் விபரீதம் நடக்கிறது. கண்ணாடி துகள்களை தூளாக அரைத்து மான்கறி விருந்தில் கலந்து வீரப்பனாருக்கு கொடுக்கப்படுகிறது. வீரப்பனார் ஏதும் அறியாமல் பங்காளிகள் கொடுக்கிற உணவு பக்குவமானது என்று நம்பி சாப்பிட்டு விட்டார். இரவு 9 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்து 10 மணிக்கு முடித்துவிட்டு 11 மணிக்கு குடல் பிரட்டுகிறது என்று தன்னுடைய பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாளிடத்திலே போய் கதறுகிறார். உடனடியாக செங்கப்பாடியில் இருந்த கடையிலே போய் அவர்களை எழுப்பி வாழைப்பழம் வாங்கி வீரப்பனாருக்கு கொடுத்தாலும் கூட வாந்தியும் வயிற்றாலையும் போய் ஆள் சுருண்டு விடுகிறார். உடனடியாக மாட்டு வண்டி பூட்டி வீரப்பனாரை ஒகனேக்கலுக்கு அழைத்து சென்று ஒகனேக்கலின் மூலமாக பெண்ணாகரத்திற்கு அழைத்து வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து பார்க்கிற போது தருமபுரி மருத்துவமனைக்கு அவர் மாற்றி விடுகிறார். தருமபுரியிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு வீரப்பனாருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு 11 நாட்களுக்கு பிறகு வீரப்பனார் வீடு திரும்புகிறார். பெற்ற தாயை இழந்து விட்டோம், தம்மையும் இழப்பதற்கு இவர்கள் சீதக்காய் என்கிற கண்ணாடி துகள்களை அரைத்து மான்கறி விருந்திலே கொடுத்து விட்டார்கள். இனி வளர்ந்தால் நம் உயிருக்கு ஆபத்து என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் தனபாலு, முத்துக்குமார் உள்ளிட்ட 6 பேரை கோவிலுக்கு வரவழைத்து காட்டுக்குள் இருக்கிற ஒரு திருத்தலத்தில் சத்திய பிரமாணம் செய்து சமாதானமாக போய்விடலாம் என்று மீண்டும் ஒரு சத்தியத்தை செய்து தப்பிவிடலாம் என்று கருதிய கோட்டையூர் பங்காளிகள்
6 பேரில் 5 பேரை சுட்டு வீழ்த்துகிறார். ஒருவர் மட்டும் அதில் தப்பித்து ஓடிவிடுகிறார். 5 பேரையும் கொன்றதோடு மட்டுமல்ல, துண்டம் துண்டமாக வெட்டி காவிரி ஆற்றிலே மீனுக்கு இரையாக்கினார். கொன்ற இடத்தில் இரத்த சகதிகள். காவிரி தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இப்படித்தான் வீரப்பனாருடைய வாழ்க்கை தொடங்கியது. தமிழ்நாட்டின் முதல் அரசு படுகொலையாக சிதம்பரநாதம் ரேஞ்சர் குண்டேரிப்பள்ளம் அணைக்கு அருகிலேயே வைத்து சுட்டு வீழ்த்தப்படுகிறார். இது சந்தன மரங்கள் மக்கள் வெட்டி வீரப்பனாரிடத்திலே கொள்முதல் செய்ய போது நடைபெற்ற சம்பவம். இப்படி அடுக்கடுக்காக வளர்ந்து வருகிறது. ஒரு கட்டத்தில் தனக்கு துரோகம் இழைத்த TFO சீனிவாசனை இறக்கேகல்லா என்கிற இடத்திலே வைத்து சுட்டு வீழ்த்திவிட்டு தலையை வெட்டி பெட்ரோல் ஊட்டி பொசுக்கி மண்டை ஓடுவை கொண்டே பெரியதண்டா வனத்திற்குள் இருக்கிற ஒச்சிரப்பன் திருத்தலத்திற்கு பக்கத்தில் ஒரு சூலாயுதத்தில் குத்தி வைத்து விட்டு சொன்னார், நான் செய்தது சரியென்றால் தெற்குப்புறம் திருவலம் சொல், நான் செய்தது தப்பென்றால் வடக்குப்புறம் திருவலம் சொல் என்று கடவுளிடம் மன்றாடினார். தெற்குப்புறம் கெவிலி சத்தம் கேட்டது. நான் செய்தது சரிதான் என்று சாமி உத்தரவிட்டது என்று நம்பினார். அப்படி வளர்ந்த அந்த இளமயது பருவம் கருங்குளூரைச் சேர்ந்த தன்னுடைய தூரத்து உறவினரான யானை வேட்டையில் மிக பிரசித்தி பெற்றவருமான தன்னுடைய குருநாதராக இருந்த ஒருவரிடத்திலே பயிற்சி பெற்று யானை வேட்டையை தொடங்குகிறார். தீவிரமாக யானை வேட்டை ஆடுதலுக்கு இரட்டை குழல் துப்பாக்கி லைசன்ஸோடு தன்னுடைய குருநாதர் வீரப்பனாருக்கு கொடுக்கிறார். அவரின் மூலமாக யானைகள் வேட்டையாடப்படுகிறது. வருமானம் குளிக்கிறது. பெரிய உயிர்களை ஏன் பலியிட வேண்டும் என்று இவர் மனதிற்குள் ஏற்பட்ட விஷயங்கள் தான் பிறகு பெரிய பண்ணை முதலாளிகள் சந்தன மரங்களை வெட்டி வீழ்த்தி கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு கடுகளவு கொடுக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வீரப்பனார் அவர்கள் சந்தன மரங்களை வெட்டுகிற மக்களுக்கு துணையாக இருப்போம் என்று சொல்லி வெட்டிய சந்தன மரங்களை வாங்கி கொள்முதல் செய்து வருகிற பணத்தில் 100க்கு 90 விழுக்காடுகளே அவர்களுக்கே அந்த பணத்தை வாரி இறைத்தார். 10% தன் சொந்த செலவுக்காக வைத்திருந்தார். சேவிக்க உண்டர் அவர்கள் குருநாதராக இருந்தாலும் யானை வேட்டை தடுக்கப்படுகிறது. பிறகு சந்தன மரங்கள் வெட்டப்படுகிறது. ஆனால் சந்தன கடத்தல் மன்னன் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வீரப்பனாரை பறைசாற்றியது. அவர் எந்த இடத்திலும் சந்தன மரங்களை வெட்டியதே கிடையாது. 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவி கிடக்கிற சந்தன மரங்களை ஒருவர் கோடாலி கொண்டு எப்படி வெட்ட முடியும்? 3 மாநிலங்களை தொட்டு கொண்டிருக்கிற வானாந்தர காடுகளில் விளைந்திருக்கிற சந்தன மரங்களை ஒருவர் எப்படி கோடாரி கொண்டு தலையில் சுமந்திருக்க முடியும்? ஆனால் வெட்டி வித்தவர்களெல்லாம் பணம் குளித்தவர்கள். கெட்ட பெயர் வீரப்பனாருக்கு வந்தது. மனித வேட்டையாடிய வீரப்பனார், விலங்குகளை வேட்டையாடிய வீரப்பனார், சந்தன மரங்களை வாங்கி விற்ற வீரப்பனார், தனக்கு எதிரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தனக்கு துரோகிகள் எவரெல்லாம் தென்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சுட்டு வீழ்த்தினார். அவருடைய வாழ்க்கையில் 186 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. மாதேஸ்வரமலை காவல் நிலையம், ராமபுரா காவல் நிலையம், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம், ஆசனூர் காவல் நிலையம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். 186 மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டது. அதிலே அபரிமிதமான வழக்கு மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் ஒகனேக்கல் ஆற்றில் குளித்து விட்டு வருகிற போது 5 காவலர்களை செங்கப்பாடியும் ஒகனேக்கலுக்கும் இடையிலே தினேஷ் இன்ஸ்பெக்டரை சப் இன்ஸ்பெக்டரை ஜீப்புக்குள் வைத்து கொலை செய்கிறார். மீனியம் பக்கத்திலே மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவையும் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகில் அகமதுவையும் படுகொலை செய்ததோடு மட்டுமல்ல 38 பேரை சுட்டுக் கொன்றார்கள். சுரக்காய்மடு என்கிற இடம் பாலாற்று படுக்கைக்கின் பக்கத்திலே இருக்கிறது. கர்நாடகத்தை ஒட்டி பாலாற்றிற்கும் பக்கத்திலே நானும் சத்திரியன் நீனும் சத்திரியன் வாடா, உன்னை அழித்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன், மக்களால் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்று அலங்கரிக்கப்பட்டவர். வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் காட்டிற்குள் செல்கிற போது பட்டி போட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களிடம் போய் அத்துமீறி ஆடுகளை தூக்கி கொண்டு வந்து வெட்டி சமைத்து சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்ததால் பொதுமக்களே அவருக்கு ஆடு திருடி என்று பட்டப்பெயர் சூட்டினார்கள். என்னை கொன்றுவிட்டுத்தான் நீ திருமணம் செய்கிறாயா என்று சவால் விட்ட வீரப்பனாரும் மேட்டூர் வட்டம் குளத்தூர் சந்தையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு வெள்ளை வேட்டியில் சிவப்பு மை கொண்டு, அடே ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், சரியான ஆத்தாவிற்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தால் சுரக்காய் மடுவுக்கு வாடா, இருவரும் நேருக்கு நேராக சந்தித்து கொள்ளுவோம், இப்படிக்கு வீரப்பன் என்று எழுதி ஒட்டிவிட்டு போன வரலாறு.